ம் என்ன யோசிக்கிறாங்க? மறுபடியும் ஏதோ பிளான் பண்ணுறாங்க போல இருக்கு. இப்போ இந்த பிளான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. ஏங்க நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம், அப்படியே போய் சாமி கும்பிட்டு போலாமா? இல்ல அமல் பேபி, எனக்கு நல்லா நம்பிக்கை இல்ல. நீ வேணா போய் கும்பிட்டு வா. நம்ம போலாம் மாப்ள. சரிங்க. வாடா. வந்துடுறேங்க. இந்த பார், ஜாதகம் பேசிக்கிட்டாதான் கல்யாண யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஜாதகமும் பூக்கும். அப்படி ஒரு ஜாதகத்துல பூ பூத்துருச்சுன்னா அந்த ஜாதகத்துக்கு உடனே கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் ஒரு கணக்குடி. எதுவுமே கணக்கில்லாம நடக்கிறதில்ல. நீ சின்ன புள்ள, உனக்கு இதெல்லாம் புரியாதுமா. பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல முக்காவாசி பேரு ஜாதகமே பாக்குறது இல்ல. அவங்களுக்கெல்லாம் ஜாதகம் முக்கியமே இல்ல. 2 பேரோட மனசு ஒத்து போகுதா, அவ்வளவுதான், கல்யாணம் முடிஞ்சிரும். அது தெரியாம சும்மா ஜாதகம் கீதகம்னு ஒலறிட்டு இருக்கீங்க. வார்த்தைக்கு வார்த்தை 10 பொருத்தமும் பொருந்தி இருக்குன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. என்ன ஜானகி, நீயும் அதை பார்த்தல்ல? ஆமா அத்தை, மாப்பிள்ளை வீட்டுல அதே சொல்லி சொல்லிதான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஜாதகம் மட்டும் பொருந்தல, கண்டிப்பா நிச்சயம் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப கூட அபசகுணம் அது இதுன்னு சொல்லி உளறிக்கிட்டே தான் இருக்காங்க. திடீர்னு என்ன நடக்க போகுதுன்னு பயமா தான் இருக்க. ஜாதகம் பொருந்தினதுனால என்ன பார்க்க வரல. இனிமே நீ என் கிளாஸ்க்கே வராது, வெளியே போ. அப்போ ஐ லவ் யூன்னு சொல்லு, நான் போறேன். நீ பணக்கார வீட்ல இருந்து வந்திருக்கலாம், கஷ்டம்னா என்னன்னு தெரியாம வளர்ந்திருக்கலாம். ஆனா இங்க இருக்கிறவங்க எந்த கஷ்டம் வந்தாலும் நல்லா படிச்சு தன் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு தான் வராங்க. நீ இங்க இருந்து இவங்களோட கனவையும் நினைப்பையும் கெடுத்துடாத. நீ படிக்காததுனால உன் குடும்பம் ஒண்ணு கஷ்டப்பட போறதில்ல. ஆனா இவங்க படிக்கலனா இவங்களோட சந்ததியை அழிஞ்சிடும். தயவு செஞ்சு இவங்களை படிக்க விடு ப்ளீஸ். வெளியே போ, வெளியே போன்றல. ஐ கம் இன் சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். லெட்டர்ஸ்லாம் நான் சொன்ன கலர் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆமா சார், அதேதான். என்ன மாப்ள, கலர்ல கூட சென்டிமெண்டா? டேய், திவ்யாக்கு பிடிச்ச கலரா? ஓ சரி 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 சரி. சார், பிரிண்ட் எப்படி இருக்கு, ஓகேவான்னு சொல்லிட்டீங்கன்னா பத்திரிக்கை எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். காட்டுங்க. என்ன அமல் பேபி இது? இது சாரோட மேரேஜ் இன்விடேஷன். இவன் வேற சும்மாவே இருக்க மாட்டான். ஏண்டா டேய், இப்போ உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா? அவங்க பிடிச்சி பார்க்கும்போது நான் எப்படியா பேசி கீசி தடுத்திருப்பேன். இப்போ அதுக்கும் வழியெல்லாம் பண்ணிட்டேன். முதல்ல இவன் ஆர்டரை கேன்சல் பண்ணணும். அதுக்குள்ள பத்திரிகைலாம் அஷ்டியா? சொல்லவே இல்ல. ஓ, நீங்க தான் சாரோட உட்பியா? வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்ஸுங்க. ஏங்க, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏன் பத்திரிகைய சர்ப்ரைஸா காட்டலாம்னு நினைச்சு நிந்தியா?
நீ சர்ப்ரைஸா பண்ணணும்னு நினைச்சுக்கிற, நான் கெத்துட்டேன்ல. சாரி அமல் பேபி. மாப்பிள்ள யார் கூட கல்யாணம்? கேக்குறேன்ல, சொல்ல அமல் பேபி. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம்னு உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? எனக்கு தெரிய வேணா? உன் பேரு பக்கத்துல என் பேர் இருக்கிறத பார்த்து நான் ரசிக்க வேணா? இப்படி ஹிந்தில ஆச்சு எத்தாந்தா எங்க எனக்கு புரியுது? ஏங்க அது ஹிந்தி இல்லைங்க, இங்கிலீஷ். என்னமோ ஒண்ணு, எனக்கு பத்திரிகை இங்கிலீஷ்லலாம் வேணாம். நீயும் தமிழ் நானும் தமிழ், அப்புறம் பத்திரிக்கை மட்டும் என்னத்துக்கு இங்கிலீஷ்ல அடிக்கணும்? ஒழுங்கா தமிழ் அடி. இங்க பாருங்க, சொல்லுங்க. எனக்கு பத்திரிக்கை தமிழ்ல தான் வேணும். ம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. போங்க. சரிங்க மேடம். ம். ஆமா, இன்னும் உன் வீட்லயோ என் வீட்லயோ நம்ம லவ் பத்தி சொல்லவே இல்ல. அதுக்குள்ள எதுக்கு கல்யாண பத்திரிக்கை வரைக்கும் போயிட்டா? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ம். சரி, உன் கை கொடு. எதுக்குங்க? குடுன்றா. ம். என்னங்க பண்றீங்க? என் அப்பா மோதிரம் உன் கைக்கு சேரல, அதான் அளவெடுக்க வந்தேன். அதுக்கு தானே வந்தனே. ஏங்க மோதிரத்துக்கு இப்ப என்ன அவசரம்? ஹலோ, நீ பத்திரிக்கை வரைக்கும் வந்துட்ட, நான் இன்னும் மோதிரத்திலே இருக்கிறேன். உன்னோட ஃபாஸ்டா இருவானாமா? சரி அமல் பேபி, நான் வரேன். பர்ச்சேஸ் பண்ண கூட்டிட்டு வந்தா உனக்கு மட்டும் வாங்க கூடாது, ஃப்ரெண்டுக்கும் ஏதாவது வாங்கி கொடுக்கணும். ஏய், நான் என்ன வேலைக்கா போறேன்? உனக்கும் சேர்த்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்க? போனா மட்டும் வாங்கி கொடுத்துருவியா? சரி சரி, இந்தா இந்த சாரி உனக்கு சூப்பரா இருக்கும்டி, அதை வச்சுட்டு இதை எடுத்துக்கோ. இது எவ்வளவுன்னு பாத்தியா? 5000. 5000க்கு இப்ப எங்க போறது? பணக்காரனா கல்யாணம் பண்ணிக்க போற, 5000 ரூபாய் ஒரு காசா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். இப்போதைக்கு நம்மளோட ரேஞ்சு 1000 rupees. அண்ணா, அந்த புடவையை கொடுங்க. எவ்வளவு இது? 1000 ரூபாங்க. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி, வா போலாம். மேடம் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க மேடம். பே பண்ணிட்டாங்களா? யாரு? ஒருவேளை பாலாவா இருக்குமோ? அன்னைக்கு 15000 ஃபைன் கொடுக்க முடியாததுக்கு காம்ப்ரமைஸா இப்போ இதுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கானோ? இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ். இப்போ கோவப்பட்டு இதோட அவன்கிட்ட சண்டை போட்டு எஸ்கேப் ஆயிரணும். விட்டுறக்கூடாது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். பாலா, உன்கிட்ட தானே சொல்றேன், முதல்ல கையெடு. நீ யாரு பில் பே பண்ண? யாருங்க அந்த பாலா? பாலா, பாலாம்பிகா, என்னோட ஃப்ரெண்டு. அவளை நான் பாலான்னு தான் கூப்பிடுவேன். அவ எப்பவுமே இப்படிதான்
சர்ப்ரைஸ் கொடுப்பா இல்லடி? ஆமா ஆமா ஆமா. சரிங்க. தேங்க்ஸுங்க. ஆனா நான் இன்னும் பர்ச்சேஸ முடிக்கவே இல்லையே. ஐயோ சாரிங்க, நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னு நினச்சிட்டேன். அதனால தான் நான் பில் பே பண்ணிட்டேன். நீங்கள் ஒன்று செய்யுங்க, நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக நான் பே பண்ணிடுறேன். ஓகே? ஐயோ வேண்டாங்க. அட வாங்க வாங்க சொல்கிறேன், வாங்க. அண்ணா கொஞ்சம் கிராண்டாக, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஏதாவது இருக்கா? அண்ணா அந்த புடவை. திவ்யா, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். என்னங்க 15,000 போட்டிருக்கு? இவ்ளோ காஸ்ட்லியெல்லாம் வேண்டாங்க, சிம்பிளா இருந்தா போதும். இங்க பாருங்க, எப்போதுமே ட்ரெஸ் எடுக்கும் போது நமக்கு செட் ஆகுதா இல்லையான்னு மட்டும்தான் பார்க்கணும். பிரைஸ் டேக்லாம் பார்க்கக்கூடாது. சார், இந்த பில்லிங் காமிச்சிருங்க. சரிங்க சார். உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா எடுத்துக்கோங்க, நான் கீழே வெயிட் பண்றேன். ஓகே? வாடா. திவ்யா எதுக்கு இவன் கூட போறா? ஒன்றும் புரியலையே. சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஏங்க, உங்களுக்கு செகண்ட் கால் வருதுங்க. ஏங்க, தொடர்ந்து கால் பண்றாங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போதுங்க. அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. அது பாலா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ ரொம்ப உரிமையா பேசுவா, ஓகே, அதிகமா திட்டுவா. அதனால ப்ளூடூத். சாரிங்க, நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டேன், நீங்க பேசுங்க. தேங்க்யூ. அம்மா ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்டு கால் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். ஓகேவா? பேபி. ஹலோ, சொல்லுடி. ஓ, பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரி சீன் போடுறியா? உனக்கு இருக்குடி. உன்னை பார்க்கணும் பேபி. எங்கே இருக்க? நான் கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன்டி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஹே, ஹலோ ஹலோ. நீங்க வாங்க, நாம போய் அந்த டேபிள்ல உட்காந்துக்கலாம். இங்க வா. நீ எதுக்கு சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க திவ்யா ஃப்ரெண்டு, கொஞ்சம் அடக்கி வாசின. கண்டுபிடிச்சிட்டா. சரி நீ போடி, நீ பிரபுவை கூட்டிட்டு போ, நாங்க இங்க உட்காந்துக்கிறோம். சரி வாங்க. நீங்க வாங்க, அப்படியே போலாம் வாங்க. இவரு நம்ம டாக்டர்ல. ஐயோ, இவரு என்ன இங்க வந்திருக்காரு? இப்ப இவரு மட்டும் பிரபுவை பார்த்தா சத்யாவை பத்தி பேசுவாரு. தேவையில்லாம திவ்யாவை அப்செட் ஆக்கி ரொமான்ஸா பேசி கூடாம பண்ணிடுவாரு. இப்ப நாம என்ன பண்றது? ஒன்னும் புரியலையே. ஐயோ, ஹலோ பிரபு. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. ஐயோ, உட்கார்ந்துட்டாரு. ஐயோ, இவருங்க இங்க வந்தாரு? ஹாஸ்பிட்டலில் நடந்த மொத்த கதையும் சொன்னார்னா திவ்யா வேற கோச்சிட்டு போயிடுவாங்களே, என்ன பண்றது? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க டாக்டர். ஆமா, இவங்க யாரு?
பார்க்க உங்க சிஸ்டர் மாதிரியே இருக்காங்க. அது இருங்க. சரி, அதை விடுங்க. ஆமா, உங்க உட்பி எப்படி இருக்காங்க? உட்பியா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டானே. ஆமா, இவரை கட்டிக்கு போறவங்க. ஆமா, சத்யா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க டாக்டர். ஏங்க, இப்படிதான் சத்யாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர். அப்படியா? ஹலோ டாக்டர். ஹலோ. மூக்குல இருந்து ரத்தம் வரது ஸ்டாப் ஆயிருச்சா? மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சா? ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி நான் கூட மெக்கானிக் ஸ்டடி போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணனே. ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியல டாக்டர். அப்போ ஓகே. சரி, நான் கிளம்புறேன் பிரபு. வரட்டுமா? வரமா? நான் உங்களை நம்புறேன். தேங்க்ஸ்ங்க. சத்யாக்கு உடம்பு சரியில்லைன்னதோ எப்படி பதறிட்டான்னு பாத்தியா? நீயும் தான் பதர்ன. கொஞ்ச நாள் பழகுன அவருக்கே பாசம் இருக்கும்போது கூட பிறந்த உனக்கு இருக்காதா? பாசமா? எனக்கா? போடி. இந்த திவ்யாவை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் பிரபு கிட்ட நான் ரொம்ப நல்லவ மாதிரி காட்டிக்கணும். பேசாதீங்க. ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. சத்யா ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பொண்ணு எப்படி போல்டா இருக்கணும்னு பல பேர் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அதை நான் அட்மையர் பண்றேங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு எனக்கும் அக்கறை இருக்கு. அந்த அக்கறையில தான், அந்த மீனிங்ல தான் கடைசி வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பேன்னு சொன்னேன். இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டா பழகிறத அவங்க காதல்னு தப்பா நினைச்சிட்டாங்க. ஒரு விதத்துல அதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். இப்ப பாருங்க, நான் அவங்க லவ் பண்ணலன்ற உண்மையை எத்தனையோ தடவை நானும் சொல்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ள நீங்க எல்லாம் சேர்ந்து சத்யாவை ரிஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. இப்ப சத்யாவோட நிலைமை, சத்யாவை நான் லவ் பண்ணலன்றதை நானே உங்ககிட்ட புரிய வைக்கிறேன். நீங்க புரிய வைக்கணும் ட்ரை பண்ணாதீங்க. சரி சார். எப்படி சார் புரிய வைக்க போறீங்க? யோசிச்சுட்டு சொல்றேன். எது இருந்தாலும் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க, அது மட்டும் போதும். நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கள் சத்தியம் எங்களுக்கு இல்லை சார். உங்களை தவிர வேறு யாராக இருந்தாலும் இவ்வளோ பக்கமானது பணம் தெரில சார். நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் சார். நம்ம எல்லோரும் சேர்ந்து சத்யாவுக்கு புரிய வைப்போம் சார். ஹாய். ஹலோ சார். ஹாய் சார். இங்கே எதுக்கு சார் வர சொன்னீங்க? சத்யாவுக்கு நான் லவ் பண்ணலன்றதை புரிய வச்சுட்டு ஃப்ரெண்டா பழகிறதுக்கு பிளான் பண்றேன்னு சொன்னல, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அதுக்கு தான் உங்களை இங்க வர சொன்னேன். இதான் ஸ்பாட். புரியல சார். ஹாஸ்பிட்டல் அப்படின்னா பிளானு? இங்க இருக்க டாக்டர் ரொம்ப ஃபேமஸான சைக்காட்ரிஸ்ட். 2 டாக்டர் முடிச்சவர். ஆமா, கட்டிங் அண்ட் ஷேவிங். இல்ல மாப்ள, மனசுல இருக்கிற விஷயத்த தேவையான அளவுக்கு கட் பண்ணிடுவாரு. தேவையில்லாத விஷயத்த சுத்தமா வலிச்சு எடுத்துருவாருங்கிறது தான் கொஞ்சம் டீடைலா பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னேன். இவன் ஒருத்தன். இப்ப பாருங்க, நான் உங்களை தெளிவா சொல்றேன். இப்ப நீங்க என்ன பார்த்தா பிரபு சார் சொல்றீங்களா? ஆமாம் சார்.
ஆனா இந்த டாக்டரை நீங்க ஒரு தடவை மீட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன யாருன்னு கேட்பீங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் சத்யா அவங்கள மறந்துட்டு நீங்கள் யாருன்னு கேட்டு கடுப்பேத்துச்சு அந்த மாதிரியா சார்? நாட் எக்ஸாக்ட்லி, பட் ஏறக்குறைய அப்படிதான். நீங்க சொல்றதுல இந்த பிரபு யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நான் சொல்றதுல இந்த பிரபுவை லவ் பண்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஆள் மனசுல இருந்து அவங்களை ஹைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவா இல்லடா? ஏன் சார் அன்னைக்கு சத்யா ஹாஸ்பிட்டலில் உங்களை ஞாபகம்னு சொல்லி யாருன்னு கேட்டுச்சு, அன்னைக்கு அப்பாடா விட்டு தொலைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்கல்ல? கம்பளி பூச்சி வாயன் கரெக்டா சொல்றானே. இவன் யோசிக்கிறான், நாங்க சந்தோஷமா இருந்தது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இவங்க தான் சத்யா. வாங்க சத்யா, நீங்க என்னோட ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு வாங்க. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. போயிட்டு வாங்க. மாப்பிள்ள, இன்னையில இருந்து சத்யா உன்னை லவ் பண்ணணுங்கிறதையே மறந்துடுவாங்க. யூ ஹாப்பி? இப்படிதான் எது பண்ணனாலும் யோசிச்சு பண்ணணும். இட்ஸ் கால்ட் வலியே தெரியாம முள் எடுக்கிற டெக்னிக். டேய் வாய் முட்டு சுமாரா. இப்போ ரிலாக்ஸ்டா இருங்க. உங்களுக்கு ஊசியோ மாத்திரையோ கொடுக்க போறது இல்ல. நீங்க ஜஸ்ட் தூங்க போறீங்க. கொஞ்சம் ஆழ்ந்த தூக்கம், அவ்வளவுதான். டாக்டர் பின்றாரு. ஒரே நிமிஷத்துல சத்யாவை கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு டாக்டர் என்ன சொன்னாலும் சத்யா ஓகே சொல்றமே தலையாட்ட வச்சுட்டா பாருங்களேன். மாப்பிள்ள நீ ஜெயிச்சிட்ட மாப்பிள்ள. டிஸ்கா. இப்போ உங்க கண்ணை முடிக்குங்க. நீங்க உங்க மனசை ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தூக்கம் வரும். நீங்க தூங்க போறீங்க. தூங்க போறீங்க. அமுல் பேபியா? யார் அந்த அமுல் பேபி? என் உயிர். டாக்டர் என்னாச்சு டாக்டர்? கை கொடுங்க, கை கொடுங்க. அட கை கொடுங்க சார். சத்யா மனசுல பிரபுங்கிற ஒரு ஆள் இல்லவே இல்ல. மாப்பிள்ள கங்க்ராட்ஸ் மாப்பிள்ள. கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. இப்போ போய் ஹாய் சத்யா, ஐ எம் பிரபு, இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லி பாருங்க. சொன்னா லெஃப்ட்ல ஒன்னு விட்டு யாரா நீ என்கிட்ட வந்து லவ் சொல்றியான்னு கேட்பாங்க. ரியலி? டாக்டர் முடிச்சா வாங்களேன். வாங்க வாங்க வாங்க. கூல் 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 கூல். டாக்டர் உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு அது நான் 3 மடங்காக ஏற்றி கொடுத்துட்றேன். அப்புறம் உங்களுக்காக நான் அப்ராட் ட்ரிப் பிளான் பண்ணுறேன் உங்கள் ஃபேமிலியோட. ஓகே, சார்ட்டர் ஃப்ளைட்டோட. டி நம்ம ஆஃபீஸ் அக்கௌண்ட்ல டிக்கெட் போட்டு கொடுத்துறேன். போட்டு கொடுத்துறேன் மாப்பிள்ள. ஓகே, ஹாப்பில? ஹாப்பி பிரபு. அப்பாடா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அவங்க ஆள் மனசுல இருக்கிறது அமுல் பேபி மட்டும்தான். நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க சத்யா உன்னை லவ் பண்றாங்கன்னு. அவங்க உன்னை விட அமுல் பேபிங்கிறவங்கள தான் ரொம்ப சீரியஸா லவ் பண்றாங்க. உன்னை சும்மா தான்ப்பா பாக்குறாங்க. அட அரமெண்டல், அந்த அமுல் பேபியே நான் தான்டா. என்ன அவங்க மனசுல இருந்து கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணுன்னு பார்த்தா எனக்கே கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. எல்லாத்தையும் சொதப்பிட்டானே. நான் இப்படி சொல்றேன்னு என் மேல கோவப்படாதீங்க. சத்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த சைக்காட்ரிஸ்ட்ங்கிற முறையில சொல்றேன். நீங்க என்ன பண்ணாலும் சத்யா மனசுல இருந்து அமுல் பேபியை அழிக்கவே முடியாது. அமுல் பேபியா அவங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கீங்க.
உங்களை விட்டு சத்யா எங்க போனாலும் உயிர் இல்லாம வெறும் உடம்பாதான் இருப்பாங்க. உங்ககிட்ட எப்ப வந்து சேர்றாங்களோ அப்பதான் அவங்களுக்கு உயிர் வரும். ஏன்னா அவங்க உங்களை அந்த அளவுக்கு விரும்புறாங்க. வேற எந்த டாக்டராலையும் அவ்வளவு லேசா அவங்க மனசுல இருந்து மொத்தமா அழிச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா வேணா ட்ரை பண்ணலாம். அதுவும் இம்மீடியட்டா பண்ணக்கூடாது. அதுவே அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதையும் கொஞ்சம் பாத்துக்குங்க. ஓகே டாக்டர். ரோடி பேபி போலாமா? சரி. ஏய், அங்க ஒரே கூட்டமா இருக்கு. ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஆமாண்டி, என்னன்னு தெரியலையே. அண்ணா ஒரு நிமிஷம். என்ன பிரச்சனை? ஏன் அத்தனை பேரும் சேர்ந்து அவங்கள அடிச்சிட்டு இருக்கீங்க? அதை ஏமா கேக்குற? அதோ அடி வாங்கிட்டு இருக்கானே பாலா, அவன் வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல இருக்காமா. பாவம் அவங்க அம்மா கீரை ஊத்து பிழைக்கிறாங்கன்னு வாடகைக்கு வீடு கொடுத்தா 3 பேரும் சேர்ந்து போலி பத்திரம் ரெடி பண்ணி ஆட்டைய போட பார்த்திருக்காங்கம்மா. ஆட்டைய போட பார்த்திருக்காங்களா? அதுவும் யார்கிட்ட? ஹவுஸ் ஓனரோட அண்ணங்கிட்ட. விடுவாங்களா? அதான் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடி இவ்ளோ பெரிய ஃப்ராடா இருக்காங்க? ஹலோ பேபி, சொல்லு பேபி. பாலா சொல்லு பேபி. எங்க இருக்கீங்க பாலா? நானா? நான் ஃபாரின் கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஃபாரின் கிளையண்டா? ஓகே பேபி, எனக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் அப்புறமா பேசுறேன். ஆமா ஆமா, நீங்க ரொம்ப பிஸி. கேரி ஆன். ஓகே. ஹே சௌமியா அன்னைக்கு வரலையா? எதுக்குப்பா கத்துறீங்க? நீங்க வந்த 10 நிமிஷத்துலயே சௌமியாவை பத்தி கேப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் அவ போய் ஒளிஞ்சா. அதே மாதிரி நீங்க அவளை பத்தி கேட்டு பல்ப் வாங்கிட்டீங்க சார். பல்ப் மனசுக்குள்ள ஆசையை வச்சுக்கிட்டு நடிக்கிறியா? ஓகே, எல்லாரும் செம்ம சால்வ் பண்ணுங்க. நீ பண்ணது தப்பு. இருந்தாலும் ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது தப்பு இல்ல. என்ன மன்னிச்சிரு. என்னையே உனக்கு கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். என்ன அடிக்கிற உரிமையை மட்டும் உனக்கு கொடுக்காம இருப்பனா? உன்னெல்லாம் இன்னும் 2 அரை சேர்த்து விட்டுருக்கணும். பிரபு, ஏன் உன் மனசு சஞ்சலப்பட்டு இருக்கு? அது ஏங்க, விரதம் இருந்துதான் சாமி கும்பிடணும்னு யார் சொன்னது? இல்ல முட்டாள்தனம்னு இன்னும் உங்களுக்கு தெரியல. நடு ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்திருந்தீங்க. ஏதாவது ஆயிருந்தா உங்க சாமி வந்து உங்க குடும்பத்தை காப்பாத்துமா? இல்ல உங்க குருஜி தான் வந்து உங்களை காப்பாத்த போறாரா? எங்க உங்க குருஜி? இன்னைக்கு அவரை பார்த்து ஒரு முடிவு கட்டுறேன். வாங்க குருஜி. நீங்க இங்கேயே இருங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க குருஜி. டேய்,
அது சத்யா வாய்ஸ் மாதிரி இல்ல? டேய் வா போய் பாப்போம். வா. குருஜி டேய் வாடா. சத்யாடா. குருஜி ஆமா மாப்ள, சத்யாதான்.